கழகத்தின் 32வது பொதுக்குழு இன்று காலை சரியாக 10 மணிக்கு தொடங்கியது. இதுவரை நடைபெற்ற அனைத்து பொதுக்குழுக்களை விட இது சிறப்பு வாய்ந்த பொதுக்குழுவாக அமைந்திருக்கிறது என்று சொல்வதற்கு காரணம் 1314 பொதுக்குழு உறுப்பினர்கள், 152 சிறப்பு அழைப்பாளர்கள் ஆக மொத்தம் 1466 பேர் இன்றைக்கு பங்கேற்றிருக்கிறார்கள். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட துணை பொதுச் செயலாளர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கிருஷ்ணன், தொண்டர் படை வார்ப்பாளரும் வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளருமான ஜீவன், ஏற்கனவே இருக்கின்ற துணை பொதுச் செயலாளர்கள் செஞ்சி AK மணி, டாக்டர் ரோஹயா அவர்களோடு சேர்ந்து இந்த 3 பேரும் இன்றைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக குமரி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் வெற்றிவேல் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் ஆட்சி மன்ற குழுவின் செயலாளராக தலைமை கழகத்தால் இன்று நியமிக்கப்பட்டிருக்கிறார். தணிக்கை குழு உறுப்பினராக பொள்ளாச்சி அருகே உள்ள நல்லாம்பள்ளி நாச்சிமுத்து அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவரும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். ஒன்றிய செயலாளர்கள் சார்பிலும் நகர செயலாளர்கள் சார்பிலும் இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களில் திருப்பத்தூர் கண்ணதாசன் அவர்களும் ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஒன்றிய செயலாளர்கள் சார்பில், நகர செயலாளர்கள் சார்பில், பொதுக்குழு உறுப்பினர்கள் சார்பில், செயற்குழு உறுப்பினர்கள் சார்பில், மாவட்ட செயலாளர்கள் சார்பில், அணி அமைப்பாளர்கள் சார்பில் ஒருவர் பின் ஒருவராக வந்து அவர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தார்கள். அதன் பிறகு துணை பொதுச் செயலாளர்கள் 5 பேரும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தார்கள். பின்னர் பொருளாளர் செந்திலதிபன் அவர்களும் கழகத்தின் அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் அவர்களும் உரையாற்றிய பின்னர் இந்த பொதுக்குழுவை சிறப்பாக ஏற்பாடு செய்த தென்சென்னை மேற்கு மாவட்ட செயலாளரும் மாநகராட்சி மன்ற உறுப்பினருமான வழக்கறிஞர் சைதை சுப்பிரமணியம் அவர்கள் மிகச் சிறப்பாக இந்த பொதுக்குழு வருகிற வழியிலும் கொடிகளும் பேனர்களும் அமைத்து, நுழைவாயிலையும் சிறப்பாக அமைத்து, பொதுக்குழு உறுப்பினர்கள் வருகை பதிவேடுகளிலே கையெழுத்திட்டுத்தான் அனுமதி பெற்று உள்ளே வர வேண்டும். அதற்கான பந்தலும் அமைக்கப்பட்டு மிக முறையாக எல்லாம் அமைக்கப்பட்டிருந்தன. பொதுக்குழுவில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியை விட்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உடனடியாக விலக வேண்டும், எக்காரணத்தை முன்னிட்டும் அதில் தொடரக்கூடாது என்ற கருத்தைத்தான் உரையாற்றிய அனைவருமே வலியுறுத்தி பேசினார்கள். இந்த கருத்து சொல்லப்பட்ட போதெல்லாம் அரங்கம் அதிர அனைவரும் ஒரு சேர கரவொலி எழுப்பி ஆரவாரம் செய்தார்கள். நாங்கள் இப்படி முடிவெடுப்பதற்கு முன்னதாகவே 2 நாட்களுக்கு முன்னதாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த
முன்னாள் மத்திய அமைச்சர் எங்கள் இயக்கத்தை பற்றி கொச்சைப்படுத்தி சில சொற்களை வீசினார். நாங்கள் ஏற்கனவே விலகி போய்விட்டதாக அவர்களின் அமைப்பு செயலாளரும் அதற்கு 2 நாட்களுக்கு முன்னால் கூறினார். அனைத்துக்கும் மேலாக இப்பொழுது போட்டியிட்ட 4 இடங்களில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாங்கள் போட்டியிட்ட 4 இடங்களில் கடையநல்லூர் தொகுதியிலும் சீர்காழி தொகுதியிலும் நாங்கள் வெற்றி பெற்றிருந்தோம். சீர்காழி தொகுதியில் வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராகிய வழக்கறிஞர் செந்தில் செல்வன் அவர்கள் நேற்றைய தினத்திலேயே அவருக்கு உயர்நிலை குழுவுக்கு சிறப்பழைப்பு அனுப்பப்பட்டிருந்தும் அவர் அதில் பங்கேற்கவில்லை. ஆனால் ஊடகங்களுக்கு கொடுத்த பதிலில் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நீடிக்கவில்லை என்றும் திமுக கழகத்திலே இணைந்து விட்டதாகவும் அவர் நேற்றே கருத்து கூறிவிட்டார். கடையநல்லூர் தொகுதியிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட வழக்கறிஞர் திமு ராஜேந்திரன் அவர்கள் இன்று பொதுக்குழுவில் பங்கேற்கவில்லை, கலந்து கொள்ளவில்லை. ஆனால் பொதுக்குழு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பதிவை அனுப்பினார். அதில் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திலேயே நீடிப்பதாகவும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக பிரதிநிதியாகத்தான் தான் சட்டமன்றத்தில் செயல்படப் போவதாகவும் அவர் அனுப்பியிருந்த பதிவை பொதுக்குழுவிலே நான் அவர் மறுமலர்ச்சி திமுக கழகத்தில் இருந்து தான் விலகவில்லை என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார். சட்டமன்ற நடவடிக்கைகளில் எவ்வாறு தான் நடத்தப்பட போகிறோம் என்பதை பொறுத்து அவர் முடிவு மேற்கொள்ளப் போவதாகவும் சூசகமாக அந்த பதிவிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். கழகம் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் முடிவு என்பது ஒருமனதாக அனைவரும் பொதுக்குழு உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருந்து விலகிக் கொள்வதென்று தீர்மானிக்கப்பட்டது. விளக்கத்தை தருகின்ற வேளையில் நான் ஒன்றை குறிப்பிட்டேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதிக்கம் தமிழகத்திலே ஊடுருவிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் கடந்த 9 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் உறுதியாக இருந்தோம். எந்த இடத்திலும் அரசை ஒரு சொற்கூட நாங்கள் விமர்சித்தது கிடையாது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையை முதலமைச்சர் பொறுப்பிலே இருந்த மாண்புமிகு சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்களை பாராட்டி மெச்சி உச்சிமேல் வைத்து மெச்சி போற்றி அப்படித்தான் என்று அத்தனை 9 ஆண்டு கால உரைகளும் இருந்தனவே தவிர ஒரு சிறு அளவிலே கூட ஒரு சொல் விமர்சனமாக நாங்கள் வைத்ததில்லை.